மிக்க நன்றி சார். மிக அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றி எங்களை அசத்தி விட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா மகாவீரர் தான் நமக்கு கடைசியாக வந்து தீர்த்தங்கிறார். அவருடைய சரித்திரத்தை தான் நம்ம படிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். மகாவீரர் சொன்ன அந்த தத்துவங்களின் வழியிலே நாம் நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். முயற்சி செஞ்சால் நல்ல பலன் இருக்குது, அதில் ஒன்றும் நோ டவுட். ஏன்னா நான் சொன்னேன்ல, மாற்றுவது கடினம், மாறுவது சுலபம். அதான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீ யாரையும் சுற்றி இருக்கிறவனா மாற்றிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீ பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றை அவர் தத்துவத்தில் பூரா இதுதான் இருக்குது. குமிதி அந்த மாதிரி வரிசை, புத்தி, சமிதி, இப்படி வரிசை எல்லாம் போனால் நம்ம மாற்றிக்கிறதுக்கு உள்ளது தான் மோட்ச மார்க்கம். அந்த மகாவீரர் முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆதிநாதனுடைய பேரனாக இருந்து மரீச்சி குமாரனாக இருந்திருக்கிறார். அவன் மோசமான பாவம் செய்யக்கூடிய செயல்களை ஒரு பாஷண்டி மூலமாக அந்த முனிவனாக போனால் கூட அவருக்கு அப்போ மோட்சத்துக்கு போகணுங்கிற வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆதிநாதர் காலத்தில் பிறந்தவர் 24வது தீர்த்தங்கராக பிறக்கிறாரு. நடுப்புற ஸ்ரேயம்சநாதர் தீர்த்தங்கரர் காலத்தில் திவிட்டகுமாரனாக வந்து பிறக்கிறார். கடைசியில் மோட்சம் போகிறார். அது மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த முதலாம் வாசுதேவனுடைய கருத்து. வேற ஒன்றுமே கிடையாது. நாம் என்னவா பிறந்தாலும் ஏதோ ஒரு காலத்தில் நாம் முயற்சி செய்தால், அப்பப்போ எந்த ஞானியர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியில் நாம் போக ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக எப்படி ஒரு மரீசகுமாரன் திவிட்டகுமாரனாக பிறந்து கடைசியில் வந்து இப்போ மகாவீரராக மோட்சம் எழுதி இன்னைக்கு 24வது தீர்த்தங்கரர், அதுக்கப்புறம் தீர்த்தங்கரரே இல்லை, அவருடைய சந்தான காலம் தான் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நமக்கு உத்வேகமான ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கு. நீனும் போலாண்டா. மகாவீரர் எப்பயோ முதல் தீர்த்தங்கரர் காலத்தில் பிறந்தவர் கடைசியில் 24, அப்போ 24க்குள்ளேயே அவர் போயிட்டார். அப்படின்னா அவர் விடாமுயற்சி நடுப்புற நடந்திருக்கு அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிருஷ்ணாநாடி தெரியுங்கன்னா அடுத்த வருங்கால தீர்த்தங்கரர் 24 பேர்ல தான் அவர் மோட்சத்துக்கு போகிறார். இந்த மாதிரி தான் கதைகள் வருகின்றன. ஆக யாராக இருந்தாலும் முயற்சி செய்தால் பகவான், அதாவது பக்தனும் பகவான் ஆகலாம் அப்படிங்கிறது தான். அப்போ நாம் எப்படி சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால், ஐயா நான் உன்னோட நிலையை தான் அடைய வேண்டும், இதான் நம்ம கும்பிட வேண்டியது. எனக்கு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு கும்பிட்டீங்கன்னா அவர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார். அப்போ எதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்துக்கிட்டு அப்படிங்கும்போது மற்றதெல்லாம் மற்றவங்க தான் கொடுக்குறாங்க. அவர் கொடுத்ததான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எந்த கடவுளும் நீ இப்படி நடந்தால் நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன கடவுள் தான் எல்லாருமே. ஆனால் பிற்காலத்தில் அதெல்லாம் ஒரு தவறாக கற்பிக்கப்பட்டு பல ஆலயங்களிலும் தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் முயற்சி செய்தால் தான் நமக்கு வேண்டியது கிடைக்கும். அன்னன்னைக்கு நாம் என்ன சந்திக்கிறோமோ வாழ்க்கையில், இதெல்லாம் நம்மளுடைய கர்மாவனால வந்த விதி தான், வேற யாரோ கொடுத்த விதி இல்லை. அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடியது எல்லாமே விதி. இந்த விதியை நம்ம தானே பண்ணோம் அப்படின்னு அதிலே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் மதி. அப்போ மகாவீரர் தன்னுடைய விதியை பிற்காலத்தில் மதியால் தான் வென்றிருக்கிறார் அப்படிங்கிற பேருமே நாம் தெரிந்து கொண்டு நாளையிலேருந்து விதியை மதியால் சொல்வது எப்படி அப்படிங்கும்போது திரும்பவும் பகவான் மகாவீரத்தை தான் நம்ம போகணும். அவர் சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் அடுத்தடுத்து என்னமோ பிறப்போம் அப்படிங்கிறதுல பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு தீவிர பற்று நாம் வைத்திருந்தால் நரகத்துக்கு போவோம், கொஞ்சம் குறைச்சோம்னா விலங்கா போவோம், அதுலேயும் கொஞ்சம் மீண்டும் மனிதனாக பிறக்கலாம். பற்று எவ்வளவு குறைந்தோ ஊர்தோலோகம் என்று சொல்லக்கூடிய மேல் உலகத்துக்கு செல்லலாம். பற்று கூட கீழ் அதோலோகம், அதோ கதின்னு சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஆய்வுச்சோம்னு சொல்லுவோம், இவங்க பாடின அதோ கதி தான், அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ பற்று அதிகமாக இருந்தால் அதோ கதி, இல்லைன்னா ஊர்த்துவ கதி அப்படிங்கிறது தான் சார் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான செய்தி. நாம் அந்த வழியிலே நடப்போம் என்று அவரிடமே உறுதியை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் இது போல சந்தர்ப்பங்களிலே வந்து நல்ல பல கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று இந்த ஆலய நிர்வாகிகளின் சார்பாகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லறத்தார் சார்பாகவும் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிகள் ஐயா.